வணக்கம். உங்கள் மகிப்பாட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையோடு வந்திருக்கேன். சரி, கதைக்குள்ளே போமா. அப்போ காஞ்சிபுரத்தை பல்லவ மன்னர்கள் ஆண்டுக்கிட்டு இருந்த நேரம். அப்போ அதில் ஒரு ஒரு ஆழ்வார் அங்கே புலவராக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். அவருக்கு சீடர் கணிக்கண்ணன்னு ஒருத்தர். அவர் டெய்லியும் மன்னனை போய் பார்த்துட்டு வருவார். பார்த்துட்டு அங்கே உள்ள அவங்கள பற்றி பாடிட்டு, அவங்கள பாட மாட்டார், பொதுவாக போயிட்டு வருவார். அப்படின்னு சொல்லி போயிட்டு வரையில் அப்போ மன்னர் சொல்லுவார், கொஞ்சம் செருக்காக சொல்லுவார், நானும் பெருமாளும் ஒன்று தான், நீ இணையம் போற்றி புகழ்ந்து பாடு அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே இவர் சொல்லுவார், இவர் சரின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு பெருமாளை பற்றி பாடுவார். பாடினோடனே மன்னருக்கு கோபம் வந்துடும். நான் என்னையை பற்றி தானே பாட சொன்னேன், நீ என்ன பெருமாளை பற்றி பாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லல. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க பெருமாள் நானும் ஒன்று தான், நீ என்னை பற்றி பாடுன்னீங்க, நான் பெருமாளை பற்றி பாடிட்டேன் அப்படின்னோடனே அவருக்கு பாடினதும் இல்லாமல் தெனாவட்டாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி, நீ காஞ்சிபுரத்துலேயே இருக்கக்கூடாது, நீ ஊரை விட்டே வெளியில் போ அப்படின்னு சொல்லி கோபமாக சொல்லிடுவார். சொன்னோடனே இந்த புலவரும் ஆழ்வார்கிட்ட சொல்லுவார். அவரோட குரு தான் அந்த ஆழ்வார். அதனால குருவே என்னை மன்னர் காஞ்சிபுரத்தை விட்டு வெளில போக சொல்லிட்டாரு, அதனால் நான் போகிறேன் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, சரி இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கிளம்பிடுவார். கிளம்புனோடனே இரு நான் போய் நம்ம எப்போவும் தங்குவோம்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே போவார். போனவுடனே அப்போ சொல்லுவார், கேசவா நீ உன் பாம்பு படுக்கையான பாயை சுருட்டிக்கிட்டு நீ எந்திரிச்சு என் கூட வா அப்படின்னு சொல்லுவார். அவர் பெரும்பாலும் ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டார். அப்போ அவரே சொல்லுவார், மன்னர் கணிக்கண்ணனை வெளியில் போக சொல்லிட்டார் காஞ்சிபுரத்தை விட்டு, அதனால் நம்மளும் இங்கே இருக்க வேணாம், வா போவோம் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னது தான் சாக்குன்னு அவரும் எந்திரிச்சு பின்னாடி வந்துடுவார். வந்தோடனே அந்த கணிக்கண்ணன் முன்னாடி போவார், பின்னாடி குரு போவார், மூணாவதாக பெருமாள் போய்கிட்டு இருப்பார். போனவுடனே என்னடா கோயிலில் இப்போ சாமியை காணோம் அப்படின்னு அர்ச்சகர்லாம் போய் மன்னன்கிட்ட முறையிடையும், இவன் அந்த புலவரை நான் வெளியில் போக சொன்னேன், அவன் சாமியை தூக்கிட்டு போயிட்டானான்னு அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லையில் போய் பார்க்கல, 3 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கையில் மூணாவதாக பெருமாள் போய்கிட்டு இருப்பார். இவங்களுக்காண்டி பெருமாளே எந்திரிச்சு போகிறாரா அப்படின்னு அவருக்கன்னா அவராலே நம்ப முடியாது. ஓடி போய் அந்த புலவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் நீங்கள் காஞ்சிபுரம் வரணும் அப்படின்னு சொன்னோடனே 3 பேரும் வந்துடுவாங்க. சரி, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரேன். உங்கள் மகிப்பாட்டி.